டிஎன்பிசி குரூப் 2 2016 கேட்ட கொஸ்டின் பாருங்க. ஓராண்டிற்கு எந்த வட்டி மூலம் ரூபாய் 1200 2 ஆண்டுகளில் 1348 ரூபா 32 காசு ஆகும் கொடுத்துருக்காங்க. ஸோ பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஓராண்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஓராண்டுக்குள்ள வட்டி வீதமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஆனால் இங்கே என்னோட வேல்யூ எத்தனை வருடங்கள் அப்படின்னா 2 ஆண்டுகளில் தான் இந்த அமௌண்ட் ஆயிருக்கு. ஸோ பியோட வேல்யூ 1200, என்னோட வேல்யூ 2, அடுத்து டோட்டல் அமௌண்ட் ஏயோட வேல்யூ 1342 ரூபா 32 காசு. ஓகேங்களா. நமக்கு என்ன தெரியும், ஞாபகத்தில் வரும் கூட்டு வட்டி அப்படின்னாலே பி இன்ட்டு 1+r/100 தி ஹோல் பவர் என்கிற ஃபார்ம்ல தான் ஞாபகத்தில் வரும். ஆனால் நீங்கள் இங்கே வட்டி வீதம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த 1+r/100 x/100ன்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா. இது என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஏன் இங்கே x/100 எடுக்கிறோம் அப்படின்னா இதை இங்கே கிராஸ் பண்ணி இதை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 100+r, அந்த 100+r தான் இங்கே என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா. அப்போ இந்த 100+r எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா x/100 ஆகும். இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போகிறது. இதில் போட்டால் ஆன்சர் கிடைக்கும், இப்படி போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. லாஸ்ட்டாக இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணிக்கலாம், ஆரோட வேல்யூ வேணும் அப்படின்னா அந்த எக்ஸோட வேல்யூலேருந்து என்ன பண்ணிடலாம், 100 கழிச்சிடலாம். கண்டிப்பாக என்னவா இருக்கும் அப்படின்னா 101, 102, 103, 104, 107, 108 அதுக்குள்ளே தான் இருக்கும். ஈஸியாக கொஞ்சம் ஃபைன் பண்ணிடலாங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா. பாருங்கள் இங்கே பியோட வேல்யூ தெரியும், எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். டிவைடட் 100 தி ஹோல் பவர் n. என்னோட வேல்யூ 2 ஆண்டு, இங்கே ஏயோட வேல்யூ அப்ளை பண்ணிடுங்க. இங்கே 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 2 டைம்ஸ் இந்த வேல்யூ எழுதிருக்கீங்க. ஓகேங்களா. இந்த 2 0க்கு இந்த 2 0 கட் ஆயிரும். இந்த 100ஆல் இதை பெருக்கும் போது இந்த 2 டெசிமலாக இருக்கிறது இது முழு நம்பர் ஆயிரும். ஓகேங்களா. எக்ஸ் இன்டி எக்ஸ் x², இந்த 12 பெருக்கல்ல இருக்கு, இந்த சைடு வகுத்தல் வந்துருச்சு. x². அடுத்து பாருங்க இதை 12ஆல் அது வகுத்திருக்கேன் பாருங்க. இதை 12ஆல் இந்த வேல்யூ வகுக்கும் போது என்ன கிடைக்குது அப்படின்னா 11,236 கிடைக்குது. நான் கண்டிப்பாக சொல்லிட்டேன் இது 100 விட ஜாஸ்தியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஏன்னா 100+r தான் எக்ஸ். இங்கே லாஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு, 36 இருக்கு. அப்போ இது என்ன வந்திருக்கும், 106 × 106 இருந்திருக்கும். அப்போ x² வேல்யூ 106 × 106 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 106 தான். ஓகேங்களா. ஸோ நமக்கு ஆரோட வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ r = 106 - 100. 106ல் 100 போயிடுச்சு அப்படின்னா 6%. பர்சன்டேஜ் அப்படின்னா 6%. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.